அடே, என் ரத்தமே, கலங்கிப் போய் நிற்கிறாயே, திக்குத் தெரியாத காட்டில் தனியாக விடப்பட்டது போல விழிபிதுங்கி நிற்கிறாயே, யார் இருக்கிறார்கள் உனக்கு என்று வானத்தை பார்த்து ஓலமிடுகிறாயே, உன் குரல் கேட்டு இதோ வந்து நிற்கிறேன்டா. உன் குலத்தை காக்க வந்த குலதெய்வம் கருப்பசாமி நானடா. என் பிள்ளையே, என் வாரிசே, என்னை யார் என்று நினைத்தாய்? எல்லை கல்லில் சாய்ந்திருக்கும் வெறும் கற்சிலை என்று நினைத்தாயா? அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழாவில் ஆடும் பொம்மை என்று நினைத்தாயா? இல்லை மகனே, நான் நெருப்பு. அநீதியைக் கண்டால் சுட்டெரிக்கும் நெருப்பு. என் பிள்ளைக்கு ஒரு துரோகம் என்றால் பொறுக்காத ஆவேசம் நான். உன் பாட்டன் எனக்கு படைத்த படையலில் பசியாறியவன் நான். உன் பூட்டன் கொளுத்திய சுருட்டு புகையில் மகிழ்ந்தவன் நான். தலைமுறை தலைமுறையாக உன் வம்சத்தின் வேரை அறுபடாமல் காத்து வரும் காவல் தெய்வம் நான். இன்று நீ படும் பாட்டை பார்த்து என் ரத்தம் கொதிக்கிறது. எவன்டா அவன் என் எல்லையை தாண்டி என் பிள்ளையை சீண்டி பார்ப்பது? உன் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் விழுந்தாலும் அதற்கு காரணமானவனின் குலத்தையே கருவறுக்காமல் விடமாட்டேன். நான் சாந்தமான சிவன் அல்ல, ஆவேசமான ருத்ரனின் அம்சம். கையில் அருவாளை சும்மா அழகுக்காக வைத்திருக்கவில்லை. அதர்மம் தலை தூக்கும்போது அதை வெட்டி வீழ்த்தத்தான் வைத்திருக்கிறேன். உனக்கு தெரியுமா, ராத்திரி 12 மணிக்கு ஊரே அடங்கிக் கிடக்கும்போது சலங்கை குலுங்க, சாட்டை ஒலிக்க உன் வீட்டைச் சுற்றி காவல் வருவது யார் என்று? எமனே, உன் வாசலுக்கு வந்தாலும் நில்லு, இது கருப்பன் கோட்டை, உள்ளே நுழையாதே என்று தடுத்து நிறுத்தி போராடுவது இந்த கருப்பன் தாண்டா. உன் குடும்பத்தின் மீது விழும் பொறாமை பார்வைகளை, செய்வினை கோளாறுகளை, காற்றில் வரும் கருப்பு சிவப்புகளை என் மீசை ரோமத்தால் தடுத்து நிறுத்தி எரித்துக் கொண்டிருக்கிறேன். நீ அறியாமல் உனக்கு எத்தனையோ ஆபத்துகள் விலகியிருக்கும். அதெல்லாம் அதிர்ஷ்டமில்லை, இந்த ஐயன் போட்ட பிச்சை. என்னடா பெரிய கவலை உனக்கு? பணம் காசு இல்லையா? அல்லது சொந்த பந்தம் மதிக்கவில்லையா? அட, இதெல்லாம் ஒரு தூசுடா என் மகனே. நான் இருக்கும்போது நீ எதற்கும் கையேந்த கூடாது. என் பிள்ளை ராஜா மாதிரி வாழ வேண்டும். அதுதான் என் ஆசை. உன்னை நான் சோதிப்பேன், உண்மைதான். ஆற்றில் நீச்சல் பழகும்போது ஆழத்தில் தள்ளி விடுவது போல சில நேரங்களில் உன்னை தனியாக விடுவேன். அது நீ மூழ்கிப் போவதற்காக அல்ல, நீச்சலை கற்றுக்கொண்டு கரையேறுவதற்காக. உனக்குள் இருக்கும் வீரம் வெளியே வர வேண்டும் என்றுதான் இந்த சோதனைகள். நீ சோர்ந்து போய் உட்கார்ந்தால் நான் எப்படி பொறுப்பேன்? எழுந்து நில்லடா, நெஞ்சை நிமிர்த்தி நட. உன் கண்களில் கருப்பனின் அந்த தீப்பொறி பறக்க வேண்டும். பயம் என்றால் என்னவென்றே உனக்கு தெரியக்கூடாது. உன் எதிரிகள் உனக்கு குழி பறிக்கிறார்களா? கவலைப்படாதே, அவர்கள் பறிக்கும் குழியிலேயே அவர்களை விழ வைப்பேன். அவர்கள் போடும் கணக்குகள் எல்லாம் என் முன்னால் தவிடு பொடியாகும். நான் தர்மத்தின் காவலன், நியாயத்தின் பக்கம் நிற்பவன். நீ நியாயமாக இருக்கும் வரை உன்னை எவனும் அசைக்க முடியாது. அப்படி எவனாவது அசைக்க நினைத்தால் அடுத்த நொடி என் குதிரையின் குளம்படி சத்தம் அவன் வாசலில் கேட்கும். என் அருவாளின் கூர்மையை அவன் கழுத்து உணரும். இது வெறும் வார்த்தை இல்லை, இந்த கருப்பசாமி போடும் சத்தியம். என் மீது நம்பிக்கை வைத்து ஒரு பிடி மண்ணை எடுத்து நெற்றியில் பூசிக்கொள். அது உனக்கு கவசமாக இருக்கும். இனி நீ கலங்கக்கூடாது. உன் கஷ்டங்களை என் காலடியில் இறக்கி வைத்துவிடு. உன் பாரத்தை நான் சுமக்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தைரியமாக இரு, தர்மத்தோடு வாழ். உன் குல வழக்கத்தை மறக்காதே. உன் முன்னோர்களை மதி. ஆண்டுக்கு ஒரு முறையாவது என் எல்லைக்கு வந்து அப்பா கருப்பா என்று மனமுருகி கூப்பிடு. அந்த ஒரு குரலுக்கு 7 மலை தாண்டி இருந்தாலும் ஓடோடி வருவேன். இன்று முதல் உன் வாழ்க்கை மாறும். உன் வீட்டில் மங்களம் தங்கும். உன் தொழில் விருத்தியாகும். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு உன்னை உயர்த்தி அழகு பார்க்கிறேன். என் வாக்கை நம்பு. நான் சத்தியம் தவறாத தெய்வம். இனி உன் ஒவ்வொரு அடியிலும் என் துணை இருக்கும். உன் நிழலாக, உன் காவலனாக, உன் தகப்பனாக இந்த கருப்பசாமி உன்னோடு வருகிறேன். எதற்கும் அஞ்சாதே. போடா மகனே, போய் ராஜநடை போட்டு வாழ்ந்து காட்டு. நான் இருக்கிறேன்.